எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நிச்சயமாக இது ஒரு படிக்கல்லாக இருக்கும். தன்னுணர்வு. அந்த தன்னுணர்வை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். தன்னுணர்வுனா என்ன? உங்களுடைய முழுமையான உணர்வு, அதாவது உங்களுடைய எண்ணங்களில் கலக்கப்படாத உணர்வு. நீங்கள் முழுமையாக ஒரு பொருளை பார்த்து கவனித்து அதை புரிந்து கொள்ளும் உணர்வு தான் தன்னுணர்வு. ஆன்மீகவாதி, இந்த தன்னுணர்வை பெற்ற ஆன்மீகவாதி, அவன் மேலே எந்த ஒழுக்கமும் திணிக்கப்பட மாட்டாது. ஒழுக்கம் திணிக்கப்பட்டிருக்குன்னா என்னன்றதை அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். ஒழுக்கம் என்பது நம்ம மேலெல்லாம் திணிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தரை பார்த்தா சிரிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும், இப்படி இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கணும், இப்படின்னு நமக்கு சின்ன வயசுலேருந்து போதிக்கப்பட்டு நமக்கு ஒழுக்கங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ நாம் ஒரு மிஷின் மாதிரி தான் செயல்படுவோம். யாரையாவது பாருங்களேன், உடனே பார்த்த உடனே வணக்கங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வணக்கங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நொடி அந்த சிரிப்பு மாதிரி அவருக்குள்ளே வேறு ஒரு இறுக்கம் தோன்றிடும். இதை நிறைய பேர்கிட்ட நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் திணிக்கப்பட்ட ஒழுக்கங்கள். ஆனால் தன்னுணர்வு பெற்ற ஆன்மீகவாதிக்கு இந்த ஒழுக்கம் திணிக்கப்பட மாட்டாது. எல்லாத்தையுமே அவன் புரிஞ்சிப்பான். எது முக்கியமோ அந்த இடத்துல அந்த உணர்வு ரீதியாக அவன் முழுமையான உணர்வில் இருக்கிறதுனால அதை புரிஞ்சிக்கிட்ட தன்மையில் அவன் வாழ்வான். அதனால் அவன் செய்கிறதெல்லாம் சரியானதாக தான் இருக்கும். அவன் செய்கிறது தான் ஒழுக்கம். தங்கத்தை பார்த்தாலும் கூழாங்கற்கள் மாதிரி தான் தெரியும். அதாவது ஒரே நிலையில் எல்லாத்தையும் பார்ப்பான். இந்த பொருள்கள் எல்லாமே மாற்றமடைகிறது. இது எல்லாமே அணுக்களின் மாறுபாடு தான். அதனால் எல்லா பொருளும் மூலத்திலிருந்து வந்தது. அதனால் எல்லாமே சமநிலையானதுன்னு உனக்கு புரிஞ்சிடும். சரி, இதை ஒரு பக்கம் வைப்போம். இதை விளக்குறதுக்கு ஒரு சின்ன கதையை நான் சொல்கிறேன். அதன் மூலமாக நம்ம விளங்கிக்க அது உதவியாக இருக்கும். நாகார்ஜுனான்னு ஒரு துறவிங்க. இதை ஓஷோ சொல்லியிருக்காரு இந்த கதையை. நல்ல கதை. இது தன்னுணர்வு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல எடுத்துக்காட்டான கதை. நாகார்ஜுனன்ற ஒரு துறவி ஒரு அதாவது துறவின்ற போது எல்லாத்தையும் துறந்தவர் தான். ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு தான் அவங்க துறந்தவங்க மாதிரி இருக்கும். அவங்க எதையுமே துறந்தவர்கள் கிடையாது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்பவர்கள். கற்களையும் ஏற்றுக்கொள்வார்கள், தங்கத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட துறவி தான் அவர். ஒரு நாள் அவர் போயிட்டே இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற அரசி, அதாவது அந்த நாட்டோட அரசி, அவரை தன்னுடைய அரண்மனைக்கு கூப்பிட்டு, ஐயா உங்களுடைய பிச்சை பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, எனக்கு அது 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 உங்கள் கையில் இருக்கிறது என் கரத்தில் பட்டாலே, நான் அதை தொட்டு வணங்கினாலே உங்களுடைய அந்த ஆற்றல் எனக்கு என் மனசில் மாற்றங்கள் ஏற்படும். தயவுசெய்து அதை எனக்கு தரணும். அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு தங்கத்தாலான திருவோடை தரேன். ஏன்னா உங்களை மாதிரி அசாதாரணமான மனிதர்கள்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கணுமே தவிர இந்த மரத்தாலான தங்க திருவோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தங்க திருவோடை கொடுத்துருப்பாங்க. இதே ஒரு ஆன்மீகவாதின்னு வேஷம் போட்டுட்டு இருக்கிறவன் என்ன தெரியுமா சொல்லுவான், ஐயோ இந்த தங்கத்தெல்லாம் நான் தொடமாட்டேன், ஆன்மீகவாதிக்கு இதெல்லாம் கிடையாது, துறவரம் பூண்டவனுக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி வேஷம் போடுறானோ இல்லை இதுவோ, அவன் அதுக்குள்ளே ஒரு என்ன சொல்லுவான், பற்றற்ற தன்மைன்னு நினச்சிக்கிட்டு அதை வெறுத்து ஒதுக்குவான். அவன் முழுமையான ஆன்மீகவாதி அல்ல, அவன் துறவியும் அல்ல. ஸோ இவருக்கு எல்லாமே சமநிலை. தங்கமாக இருந்தாலும் என்ன, மரமாக இருந்தாலும் என்ன, கல்லாக இருந்தால் என்ன, அதை வாங்கிப்பார். அதில் அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, மனசஞ்சலமும் ஆகாது. இவர் வெளியே போயிடுவார். இதை கவனிச்சிட்டு இருந்த ஒரு திருடன் இந்த தங்க திருவோடு அவர்கிட்டேருந்து வாங்கிடணும். இந்த துறவிக்கிட்ட அந்த தங்க திருவோடு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், நம்மக்கிட்ட இருந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எப்படியாவது திருடிடணும்னு சொல்லிட்டு அவர் போகிற இடம்லாம் ஃபாலோ பண்ணி போவான். இவர் ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துக்கு போய் தூங்க போவார். தூங்க போகும்போது இவருக்கு நல்லாவே தெரியும் அந்த திருடன் தன்னை ஃபாலோ பண்ணி வரான். தன்னை பார்க்குறதுக்காக வரல, இந்த தங்க திருவோட்டுக்காக வரான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த தங்க திருவோடை என்ன பண்ணுவார், இவனை தூக்கி வெளியே எரிஞ்சிடுவார். சரி, அவன் இதை எடுத்துகிட்டு போட்டோம், நானாவது நிம்மதியாக தூங்குவேன்னு சொல்லி ஜன்னல் வழியாக எரிஞ்சிடுவார். உடனே இதை பார்த்த உடனே திருடனுக்கு அதிர்ச்சி ஆகிடும். என்னடா இது, இந்த தங்க திருவோட யாருக்குமே தூக்கி போட மனசு வராது, தங்கமாச்சே, இவர் எப்படி இந்த மனசு வருது, அப்படியே தூக்கி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு நன்றி உணர்வு வரும். இந்த நன்றி உணர்வு வரும்பொழுது அவன் திருடன்ற நிலை மாறி உண்மையான அன்பு பிரவாகம் எடுத்து அவன் ஓப்பன் ஆகிடுவான். அதாவது ஓப்பன் ஆகுறதுன்னு என்னென்னா, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அந்த நிலையில் அவனுக்கு வந்துடும். எல்லாருக்குமே வருங்க. நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கும்பொழுது உங்களிடம் அன்பு, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை எல்லாமே தன்னாலேயே வந்துடும். ஸோ அவன் அங்கே போயிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு காலில் விடுறதுக்காக போய், ஐயா கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு நன்றி சொல்ல தான் வந்தேன், இந்த தங்கத்தை எப்படி தூக்கி எறிய மனசு வந்தது அப்படின்னும்போது, இது ஒன்றும் பெரிய இல்லைப்பா, எல்லாமே சமநிலை தான், நீயும் நினச்சா எல்லாத்தையுமே விட முடியும். இல்லைங்கய்யா, நான் ஒரு பக்கா திருடன், என்னால் எப்படி ஐயா மாற்ற முடியும், பல வருஷங்களாக திருடனாக இருக்கேன், இந்த அரசன் கூட என்னை பிடிக்கிறதுக்கு முடியாது, ஏன்னா நான் 3 தடவை அவன் கஜானாலேயே கை வச்சுருக்கேன்,
ஆனாலும் அவனால் பிடிக்க முடியல. ஏன்னா தகுந்த சாட்சி இல்லை. அவங்க வீரர்கள் கூட என்னை பார்த்தா பயப்படுவாங்க. நான் எப்படி ஐயா உங்களை மாதிரி ஆக முடியும்? நீங்கள் வந்து இதை சாதாரணமாக விட்டு எறிஞ்சிங்க. அந்த மாதிரிலாம் என்னால் முடியலையே ஐயா, கஷ்டம் அப்படின்வான். இல்லைப்பா, ஒரு ரூமுக்குள்ளே போகும்போது 1000 வருஷ காலமாக அங்கே இருளே இருக்குது. அந்த இருளில் ஒரு சின்ன மெழுகுவத்தியை ஏற்றிக்கிட்டு போய் உள்ளே வச்சின்னா அந்த ஒளியை பார்த்த உடனே அந்த இருள் விலகிடும். அந்த இருள் சொல்லுமா, நான் 1000 வருஷ காலமாக இங்கே தான் இருக்கேன், உன்னை பார்த்த உடனே நான் போனோன்னு. ஒளியை ஏற்றினால் இருள் விலகிதான் ஆக வேண்டும். அதுபோல் உனக்குள்ள விழிப்புணர்வுன்ற ஒளியை ஏற்றுட்டினா உன்னுடைய இருள் காணாமல் போயிடும், அறியாமைன்ற இருள் அப்படின்னுவார். சரி ஐயா, என்ன பண்ணுறது நான் அதுக்குன்னும் போது, திருட்டுத்தனத்தை விடணுமா அப்படின்னு, அது உன்னுடைய இஷ்டம். நான் உனக்கு ஒரே ஒரு வழி தான் சொல்லி தருவேன். உன் திருட்டுத்தனத்தை விடு, இப்படி வாழு அப்படி வாழலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ஒரு வழி உன்னை தீர்மானிக்க வைக்கும். நீ இதை தான் முடிவெடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே, இல்லையா, இது வரைக்கும் சன்னியாசிகள்லாம் போனால் சொல்லுவாங்க, நீ இந்த தொழிலை விடணும், இப்படி ஒழுக்கமாக நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கணும், பிரம்மச்சரியம் விரதம் இருக்கணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்ன வழி சொல்லுங்கன்னும் போது, புத்தர் சொன்ன வழி தான்ப்பா விபாச்சனான்னு இதுக்கு பேர். உன்னோட மூச்சை மட்டும் கவனி. உனக்கு தோணும் போதெல்லாம் உன்னோட மூச்சை கவனிச்சுக்கிட்டே இரு. வேறு எந்த சிந்தனையும் வைக்க வேண்டாம். மறந்துடுச்சுனாலும் திருப்பி ஞாபகம் வச்சுட்டு அந்த மூச்சை கவனி, அது போதும் அப்படின்னும் போது இவனும் அவர்கிட்ட விடை பெற்று போயிடுவான். போயிட்டு இவன் திருட்டு தொழில் பண்ணும்போதெல்லாம் இவனுக்கு ஒரு தர்ம சங்கடமாக ஆகிடும். சரியான வலையில் சிக்கிப்பான் இந்த துறவிக்கிட்ட. அவன் மூச்சை கவனிக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு தங்கத்தை பார்த்தாலும் கூழாங்கற்களை பார்த்தாலும் ஒன்றா தான் தெரியும். ஏன் திருடணுன்ற எண்ணம் தோன்றிடும். அந்த மூச்சை கவனிக்கும் பொழுதெல்லாம் அவனால் திருடக்கூடிய எண்ணமே வராது. இப்படி இருக்கும்பொழுது ரொம்ப தர்ம சங்கடமாகிடுவான். நான் எப்படி பிழைப்பேன், ஏன் இப்படி என்ன ஒரு இக்கட்டில் சுக்க வச்சுட்டாரு துறவி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போவான். ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் மூச்சை கவனிக்கும் போதெல்லாம் திருட முடியல, தங்கமும் ஒரே மாதிரி தான் தெரியுது, கூழாங்கற்களும் ஒரே மாதிரி தான் தெரியுது, இது ஏன் இப்படி மாறுதுன்னும் பொழுது, நீ மூச்சை கவனிக்கும் போது நீ உன் உணர்வுக்கு வந்துடுற. ஆனால் நீ உன் மூச்சை கவனித்தல் தன்மை உங்ககிட்டேருந்து போகும்பொழுது நீ எண்ணங்களின் வலையில் சிக்கிக்கிற. உன் மனம் பதிவு செய்யப்பட்ட எண்ணங்களால் வேலை செய்யுது. அந்த எண்ணங்களில் சிக்கி அந்த அனுபவங்களின் மூலமாக நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்போது உன்னுடைய மூச்சை கவனிக்கும் போது நீ கவனித்தல் தன்மைக்கு வரும்போது முழு விழிப்புணர்வு பெறும்பொழுது அந்த எண்ணங்கள் உங்ககிட்டேருந்து விலகிடுறதுனால தான் இந்த பிரச்சனை. ஆனாலும் இப்போவும் சொல்லுவேன், நீ திருட்டுத்தனத்தை விடணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது உன்னோட சாய்ஸ், நீ தான் பண்ணணும், நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா, இந்த மூச்சை கவனிக்கும் போதெல்லாம் என்கிட்ட ஒரு விஷயம் நடக்குது, அமைதித்தன்மை வருது, ரொம்ப நான் கவனமானவனாக மாறிடுறேன், எனக்குள்ளே தெரியாத ஒரு உணர்வு உருக ஆரம்பிக்கிறேன். நான் இந்த உணர்வு வந்து இந்த திருட்டு தொழில் எனக்கு கிடைக்கல, நான் உங்ககிட்டயே இருந்துடுறேன், என்னை ஏற்றுக்கங்க, எனக்கு தீட்சை கொடுங்கன்னு போது நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு நீ போகலான்னு வேறு. ஸோ இந்த கதையிலேருந்து பார்க்கும் பொழுது முழு விழிப்புணர்வு பெற்றவன் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. இயல்பாகவே அவன்கிட்ட ஒழுக்கம் ஏற்பட்டுரும். இதுதான் ஆன்மீகவாதி, உண்மையான ஆன்மீகவாதி. ஆன்மா தன்னுள்ளே இருப்பதை அறிந்து கொண்ட ஆன்மீகவாதி. ஆன்மா உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஆன்மானா என்ன அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல்ல நிறைய பேருக்கு ஆன்மானா என்னன்னு தெரியாது. ஆனால் ஆன்மாவை பற்றி நிறைய பேசுவாங்க, லெக்சர் கொடுப்பாங்க, அடுத்தவன் எழுதுனதை வச்சு பண்ணுவாங்க. ஆனால் தன்னுணர்வில் புரிந்து கொள்ளும் தன்மை நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்லை. அதனால் நாம் முதல்ல தன்னுணர்வை பெறத்துக்கு முயற்சி பண்ணணும். தன்னுணர்வுனா இன்னொரு தடவை சொல்கிறேன், நீங்கள் ஒரு இருளான ஒரு பிரதேசத்தில், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக படுத்துருங்க. ஃப்ளாட்டாக படுத்துட்டு உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கிருஷ்ணகுமார்ன்ற என்னோடய உணர்வு வந்து, கிருஷ்ணகுமார்ன்றதை நான் வெறுமை கவனிக்க மட்டுமே செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள ஒரு இருப்பு நிலை வரும். அதுதாங்க தன்னுணர்வு. ஆன்ம உணர்வு என்னன்றதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.